வணக்கம். வாங்க சமைக்கலாம். சண்டே காலையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன்னு பார்க்கலாமா? எறா கிரேவியும் சப்பாத்தியும் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 100 கிராம் தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போகட்டும். ஒரு 3 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதில் ஒரு 4 முந்திரி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எறாவையும் இந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி இதில் உள்ள அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் முந்திரி, அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இந்த தண்ணி ஊற்றி நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலே வெந்ததுன்னா எறா ரொம்ப ரஃப் ஆகிடும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபன் சப்பாத்தியும் எறா கிரேவியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.